ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இந்த வைடா ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஹோச்சிமின் சிட்டியிலேருந்து அடுத்த சிட்டியான டனாங் கிளம்புறோம். ஹோச்சிமின் சிட்டி ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போது அப்படியே போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோங்க. அப்படியே உள்ளே போகலாம். இந்த பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் ஆளுங்க தாங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் ஓனர் பார்த்திங்கன்னா வியட்நாம் தான். ஆளுங்க வேலை செய்கிறவங்கலாம் தமிழ் ஆளுங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்தால் பஃபெட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் சிங்கிளாக வந்தாலும் கிடையாதுங்க, பஃபெட் தனியாக தான் சாப்பிட்ணும். அது இல்லாமல் இந்த பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னால், இங்கே வந்தீங்கன்னா இலை போட்டு தான் பரிமாறுறாங்க சாப்பாடு. ஃபுல் மீல்ஸ் இலையில கொடுக்குறாங்க, வாழை இலையில். சவுத் இண்டியன் தாலி கொண்டு வந்துட்டாங்க. சப்பாத்தி, அப்பளம், ரைஸு, சாம்பார், புளிக்குழம்பு, கூட்டு பொரியல், கொத்தமல்லி சாதம், பாயாசம் எல்லாமே இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 டாங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 450 ரூபா சுமார் வருங்க. அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் வெளியில் வந்தோடனே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூர் புக்கிங் ஆஃபீஸஸ் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே வந்துட்டால் இங்கே வந்து நம்ம புக் பண்ணி எங்கே வேணால் போகலாம். ஹாஃப் டே டூர், 1 டே டூரு, இந்த மாதிரி இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறையா இருக்குது. நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டல் எதிரிலே இந்த பென்தான் மார்க்கெட். காலையில் போனாங்களா அந்த பென்தான் மார்க்கெட். ஏர்போர்ட் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு தாங்க போகிறோம். இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்களா, என்னன்னே தெரியல, ஏதோ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கலர் கலராக இருக்குது. அரிசி தான். அரிசி கலர் கலராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட்டு, ப்ரௌனு, பிளாக்கு எல்லாம் புகை வந்துட்டுருக்குது அப்படியே. இது கிழங்கு. இது ஏதோ துருவி வச்சுருக்குறாங்க. அரிசி தாங்க. அரிசியில் கடலக்கொட்டை. இது கருப்பு அரிசி, ப்ரௌன் அரிசி, ஆரஞ்சு, எல்லோ, எல்லா கலரையும் இருக்குது. ரைஸு பாருங்கள். சிட்டி டூர் ஹோச்சிமின், ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ். பென்தான் மார்க்கெட்டில் நிறுத்தியிருக்கிறாங்க. எல்லாம் இறங்கி உள்ளே போயிருக்காங்க போல இருக்கு. பார்த்துட்டு வந்து ஏறிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிடும் அந்த வண்டி. அந்த ரோட்டில் ஏதோ செலிப்ரேஷன் நடக்கும் போல இருக்குங்க. லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. பாருங்கள், ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க வரிசையாக. அப்படியே ரோடு ஃபுல்லாக இருக்குது. அது இந்த இடம் நல்லா இருக்குது. காலையில் வந்தோமே அதே தாங்க. பென்தான் மார்க்கெட்டுக்கு முன்னாடி பென்தான் ஸ்கொயர். ஹெவி டிராஃபிக்ங்க, பயங்கரமாக இருக்குது டிராஃபிக். சரி, நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே போகலாம். பக்கத்தில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் வந்துட்டாங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே இருந்தால் கிளம்புனா ஏர்போர்ட் போயிடலாம். ஷட்டில் பஸ்ஸு. நேற்று போனாங்களே ஸ்கை டெக்கு, அந்த பில்டிங் பாருங்கள். முன்னாடி ஹெலிபேடு மாதிரி நீட்டிகிட்ருக்கு வெளியே தனியாக. அதில் போகலாமான்னு கேட்டதுக்கு அது போக முடியாதுங்க, ஹெலிபேடுன்ட்டாங்க. அதனால் உள்ளே அந்த எல்லாம் கிளாஸ் போட்டிருக்கு சுற்றியும். அதிலிருந்து தான் நம்ம பார்த்தோம். நான் வரும்போதே இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த ஊருக்காரங்கிட்ட, எங்கெங்க ஏர்போர்ட் பஸ் வரும் அப்படின்னு. கரெக்டாக சொல்கிறாங்க. ஹெல்பிங் மைண்டு நல்லா பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ்லேயே பேசலாம். வியட்நாமீஸில் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் வயசானவங்க தான். ஆனால் இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க பொண்ணுங்கள்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வந்தால். இந்த ஹோச்சிமின் சிட்டி பார்த்தீங்கன்னா வியட்நாமில் ஹனோய்க்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டிங்க. கேபிட்டல் சிட்டி ஹனாய். ஆனால் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், அப்படியே நம்ம நிற்கிற பஸ் ஸ்டாப்புக்கு எதிரிலே காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்டாப்பிங்க்கு எதிரிலே இருக்குது. ஆனால் ஹனோய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு சிட்டி தாங்க.
அது கல்ச்சுரல் சிட்டி அது. பஸ் ஏறிட்டாங்க, ஏர்போர்ட் பஸ்ஸை. டிக்கெட்டும் வாங்கிட்டான். 5000 டாங். 5000 டாங்னா என்ன, ஒரு 15 ரூபா 17 ரூபா வருங்க, அவ்வளோதாங்க. பப்ளிக் பஸ்ஸில் எவ்வளோ சீப்பாக இருக்குது பார்த்தீங்களா. 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம், வெறும் 17 ரூபா தான் நம்ம ஊர் பணத்துக்கு. ஏசி பஸ் தான், க்ரௌடும் இல்லை பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்குது. எல்லாம் எவ்வளோ சீட் காலியாக இருக்குது. இது டாக்ஸி எடுத்து போனோன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஆகும், கிட்டத்தட்ட 2 லேக் டாங் ஆகுங்க. 5000 டாங் எங்க, 2 லேக்ஸ் டாங் எங்க. 2 லேக்னா கிட்டத்தட்ட 600 ரூபா வரும் டாக்ஸி. அப்படியே வெளியில் காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. பாரு, டூ வீலர்ஸ் அதிகங்க வியட்நாமில். எப்போவுமே முதல்ல சைக்கிள் இங்கே தான் அதிகமாக இருக்குன்னுவாங்க. இப்போனா சைக்கிள்ஸ் அவ்வளோவா பார்க்க முடியல, எல்லாமே டூ வீலர்ஸ் தான். ஆனால் இதை விட ஹனோயில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் எக்கச்சக்கமாக இருக்கும். அது வந்து ஓல்டு சிட்டிங்க ஹனோய், அதனால் அங்கே வந்து டூ வீலர் அதிகம். இங்கே ஆனால் இதெல்லாம் நல்ல டெவலப்டு சிட்டி ஹோச்சிமின்லாம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ஸு பைக்லாம் அதிகம் இந்த பக்கம் இங்கெல்லாம். நம்ம போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா செம டிராஃபிக்காக இருக்குங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ வண்டிங்க நிற்கிது முன்னாடி, தெரியுதுங்களா. வெறும் ரெட் லைட் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஹோச்சிமின்னில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வே தாங்க, ஆனால் அப்போவுமே அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஒன் வேன்றனால வண்டி போயிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது, எதுவும் நிற்கிறது இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே நம்ம வரும்போது அன்றைக்கி காலையில் ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டோம் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து போகிறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். இங்கே சொன்னாங்களே வரும்போது பாருங்கள், ஸ்டார் 2 சைடுமே இப்போ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது. கடைசியில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, பெரிய ஸ்டேஜ் மாதிரி. அங்கே ஷெராட்டன் ஹோட்டல். அங்கே வரிசையாக பெரிய பில்டிங்ஸ் தாங்க அந்த பக்கம்லாம். இது ஷெராட்டன், அது என்னன்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த பக்கம். பாக்டாங் ஐஸ்கிரீம், டீ, காஃபி. இங்கே வியட்நாமில் பார்த்தீங்கன்னா காஃபி நல்லா ஃபேமஸுங்க. நான் 2-3 இடத்துல குடித்தேன், நல்லா இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பிளாக் காஃபி தான் அதிகமாக குடிக்கிறாங்க. மில்க் கலந்த காஃபின்னா பவுட்ரு தான், ஒன்றுமே இல்லை, மில்கெல்லாம் கிடையாது, பவுட்ரை போட்டு தான் கொடுக்குறாங்க கலந்து. இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இப்படி லைட்டு பயங்கரமாக இருக்குது இந்த பில்டிங்க்கு, என்னான்னு தெரியல நேம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் பார் இதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லைங்க. திருமண பக்கம்லாம் இருக்குங்க எல்லாம் காஃபி. அதே மாதிரி காஃபி டீயும் ஓவர் அதிகமாக இருக்குது கடைங்க, காஃபி டீ. இண்டிபெண்டன்ட் பேலஸுக்கு அந்த ரோடுக்கு எதிர் இல்லைங்க, அதான் நினைக்கிறேன். 2 பக்கமும் பார்க்கு, அந்த இடம் தான் இது. பார்க்கிலெல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டாங்க. நம்ம அன்றைக்கி டே டைமில் வந்தோம் நேற்று. இந்த ஹோட்டல் பயங்கரமாக இருக்குங்க, லாவெல்லா சாய்கான் ஹோட்டல். பாருங்க மேலே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, எவ்வளோ பெரிய ஹோட்டல். ஏர்போர்ட் வந்துட்டாங்க. ஹோச்சிமின் இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் இறக்கி விட்டாங்க. பக்கத்துலேயே தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் டொமஸ்டிக் டெர்மினல். பாருங்கள் இங்கே போட்டிருக்கு அப்படியே. நான் சொன்ன மாதிரியும் இல்லை, ஹைலாண்ட்ஸ் காஃபி வந்து இங்கே ஃபேமஸுங்க. நிறையா கம்பெனி காஃபி வச்சுருக்காங்க, நிறையா இடத்துல பார்த்துட்டேன் நான். காஃபி பயங்கர ஃபேமஸ் இங்கே. டொமஸ்டிக் டெர்மினல் வந்துட்டாங்க. எதிரிலே பாருங்கள் ஒரு மால். இங்கே லோக்கல் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறதுனால பக்கத்துலேயே மால். இதில் தாங்க போகணும். டொமஸ்டிக் டிபார்ச்சர்ஸ் வியட்ஜெட் ஏர். ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. அப்படியே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா லோக்கல் மெயினாக வியட்ஜெட் மட்டும்தான் இருக்கும். வியட்ஜெட்டுக்கு செக்இனுக்கு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது. ஆல் ஃப்ளைட்ஸ் செக்இன், எல்லா ஃப்ளைட்ஸுக்குமே குறிப்பிட்ட ஊர் கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் வியட்ஜெட்டில் போனால் இங்கே செக்இன் பண்ணிக்கலாம். அதனால் டக்குன்னு ஆகிடும் வேலை. ஹோச்சிமின் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். வெஜிடேரியன் ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. வெஜ்ஜு
ஃப்ரைட் ரைஸ்ன்னாங்க. பார்த்தா பருப்பு சாதம் மாதிரி இருக்குது, கூட வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் ஓகேங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கூட கொடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் தான் ஒரு மாதிரி இருக்குங்க, எல்லாம் சாஸ்லாம் போட்டு எப்படியோ இருக்குது. வேறு வழி இல்லை, இதுதான் இங்கே வந்து இந்தியன் ஃபுட்லாம் கிடைக்காதுங்க ஏர்போர்ட்டில், அதனால் இதுதான் ட்ரை பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோச்சிமின் சிட்டிலேருந்து டானாங் போக போகிறாங்க. ஃப்ளைட்டில் ஏறிட்டு டானாங் வந்துட்டாங்க. ஃப்ளைட்டில் வந்து இறங்கியாச்சு. இது டொமஸ்டிக் ஃப்ளைட்னால அப்படியே டைரெக்டாக போகலாங்க. நம்ம அப்படியே அரைவல் ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். வெல்கம் டு டானாங்.